உலக கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரிஷப் பண்ட், அம்பத்தி ராயுடு ஆகியோர் அணிக்கு தேர்வாகவில்லை. அவருக்கு பதிலாக தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக், விஜய் சங்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது சர்ச்சையாக மாறியுள்ளது. விக்கெட் கீப்பிங் அனுபவத்தின் அடிப்படையில் தினேஷ் கார்த்திக் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் என தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத் விளக்கம் அளித்துள்ளார். இதன் பின்னும் சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கிடையே அம்பத்தி ராயுடுவை அணியில் சேர்க்காதது குறித்து முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் பேசியுள்ளார். அதில், என்னை பொறுத்தவரை ரிஷப் பண்ட் தேர்வு செய்யப்படாதது குறித்து எந்த விவாதமும் தேவையில்லை என்றே நினைக்கிறேன். பண்டை பொறுத்தவரை அவருக்கு இதில் எந்த பின்னடையும் இருக்காது. ஒருநாள் போட்டிகளில் அவருக்கு போதுமான வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் அதில் அவர் சீராக விளையாடவில்லை. அவருக்கு இன்னும் வயது இருக்கிறது. தொடர்ந்து அவர் சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் போதுமானது. இவரை விட தினேஷ் கார்த்திக் நன்றாக கீப்பிங் செய்து வருகிறார். கூடவே நல்ல பினிஷரும் கூட. அதனால் பண்ட்டுக்கு பதிலாக கார்த்திகை தேர்வு செய்துள்ளனர். இதில் எந்த குழப்பமும் இல்லை என்றே தோணுகிறது. அதே நேரம் அம்பத்தி ராயுடு விவகாரத்தில் மேலும் விவாதம் செய்ய வேண்டும் என கூறுவேன். ஒருநாள் போட்டிகளில் 48 சராசரி வைத்திருந்தும் 33 வயதாகியும் தேர்வு செய்யப்படவில்லை என்பது மிகவும் துரதிருஷ்டவசமான விஷயம்தான். இந்த செய்தி எனக்கு இதயத்தை நொறுக்குவது போல் அமைந்தது. அம்பத்தி ராயுடுவின் தற்போதைய நிலையை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. இதே நிலை 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பையின் போது எனக்கு நிகழ்ந்தது. 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு என்னை தேர்வு செய்யவில்லை. உலகக்கோப்பையில் விளையாட வேண்டும் என்பது ஒவ்வொரு வீரரின் கனவாக இருக்கும். நன்றாக விளையாடியும் அணியில் எடுக்கவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய வலியை தரும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தற்போதைய நிலையில் அணியில் மற்ற வீரர்களை விட ராயுடு மீதுதான் அதிக அனுதாபம் வருகிறது என்று கூறியுள்ளார் கௌதம் கம்பீர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.